விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் என்னவென்றால், இன்சொல் இனி தீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது அப்படின்னு வள்ளுவர் சொல்கின்றார். நண்பர்களே, குறள் இன்னொரு முறை நண்பர்களே, இன்சொல் இனி தீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது அப்படின்னு வள்ளுவர் சொல்கின்றார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அடுத்தவர்கள் இடத்தில் இனிமையான சொற்களை பயன்படுத்தி பேசுகின்ற பொழுது பேசுகின்ற நமக்கும் கேட்கின்ற அவருக்கும் இன்பத்தை தரக்கூடியது இனிய சொற்கள். அப்படி இருக்கும் பொழுது அதற்கு மாறாக துன்பத்தை தரக்கூடிய அதற்கு மாறான சொற்களை பேசுவது என்ன பயன்? அடுத்தவர்களுக்கு மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் பேசுவது என்ன பயன் இருக்கு அதனால அப்படின்னு வள்ளுவர் கேட்கிறார். அதாவது ஒரு இடத்தில் நம்ம இனிய சொற்களால் பேசுகின்ற பொழுது அவர் இன்புறுவார், நாமும் இன்புறுவோம். அதனால் இன்பங்கள் மட்டுமே நடக்கும், நன்மைகள் நடக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது அதற்கு மாறாக நாம் ஏன் தீய சொற்களை பயன்படுத்த வேண்டும்? அதற்கு மாறான சொற்களை நாம் பயன்படுத்தி அடுத்தவரை ஏன் புண்படுத்த வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கின்றார். நண்பர்களே, இதுக்கு நம்ம ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சுற்றுலா மாதிரி ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போகிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வசதியானவனாக இருப்போம், இல்லை அதில் யாரோ ஒருத்தர் ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறார், பாக்கி 4 ஃப்ரெண்டுகள் போகிறாங்க. அவங்க கொஞ்சம் பணம் கொஞ்சம் தட்டுப்பாடு உள்ளவர்கள், ஏதோ ஒன்று, பட் எல்லாமே ஜாலியாக இருக்குன்னு போயிட்டாங்க. போகின்ற இடத்துல யார் ஒருத்தர் செலவு பண்ணுறாரு, அவர் காரில் கூட்டின்னு போகிறாரு, செலவு பண்ணுறவர் எல்லாமே நண்பர்கள். அவர் எந்த ஒரு முகக்கோணலும் இல்லாமல் தன்னை போலவே அவர்களையும் பாவித்து அவர்களை என்ன வேணுமோ சாப்பிடுப்பா, நம்ம எல்லாம் ஒரே இதில் நம்ம சாப்பிடணும், ஒரே நம்ம மெனு எல்லாமே ஒன்றா நம்ம சாப்பிடணும், நீ என்ன சாப்பிட்ற அதான் நான் சாப்பிடணும், எல்லாமே நம்ம அப்படி தான் சாப்பிடணும். இருக்கிற ரூம் நம்ம எல்லாமே இன்கேஸ் தங்குறாங்க ரூம் நம்ம எடுத்தாலும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு செயலை செய்கிறோன்னு வச்சுங்களேன். செயலை செய்கின்றோம், அந்த செயல் அதில் அக்கறையோடு அவர்களையும் நம்மை போலவே பாவிக்கின்ற போது அது இன்பத்தை கொடுக்கும். சரி, இதே அதுக்கு மாறா போகிறோம் ஒரு இடத்துக்கு, நாம் நம்ம தான் செலவு பண்ணுறோம், நம்ம இட்டுன்னு போகிறோம். என்ன பண்ணுறோம், அவங்களுக்குலாம் நான் ஏசி ரூம் புக் பண்ணுறோம், நமக்கு மட்டும் ஏசி ரூம் புக் பண்ணுறோம். சாப்பிட்றத பார்த்தா அவங்களுக்கு ஒரு வெரைட்டி பண்ணுறோம், நாம் ஒரு வெரைட்டி பண்ணுறோம். சீக்கிரம் வாங்க ஏறு, பின்னால் சாஞ்சி உட்காராத, காலை கீழே வண்டியில் தேய்ச்சி உட்காராத, வண்டி இதாகிடும், நேராக உட்காரு, இது பண்ணாத, சாப்பிட்டுக்கு உள்ளெல்லாம் போடாத, வெளியில் போடு, கொஞ்சம் நீட்னஸ் பிஹேவ் பண்ணுங்க, அப்படி இப்படி நம்ம சொல்கிறோன்னா அந்த நன்மைகள் செய்கின்ற பொழுது அது அந்த நன்மை பயனற்றதாகிவிடும். நம்ம செய்யக்கூடிய நன்மை அடுத்தவர்களுக்கு நம்ம பேசக்கூடிய சொற்களால் அந்த நன்மை பயனற்றதாகிவிடும். அந்த நன்மையினுடைய பயன் முழுமையாக நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த திருக்குறளை நம்ம இப்படி தான் பொருள் எடுக்கணும். ஒருத்தருக்கு நம்ம பேசக்கூடிய சொல் நன்மையை தரும் அப்படின்ற பொழுது அதற்கு மாறாக அந்த நன்மை முழுசாக நமக்கு கிடைக்கணும். அதற்கு மாறாக நமக்கு வேற ஒரு தகாத சொற்களை பயன்படுத்தினா நம்ம செஞ்சும் புண்ணியம் இல்லைல்ல, ஒரு செயலை செஞ்சும் அதனால் பயன் இல்லைல்ல. இதை நம்ம நிறைய இடத்துல பார்க்கிட்டோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நல்லா வேலை செய்வோம்பா, லாஸ்ட்டாக போயிட்டு சேத்துல ஓட்டுவாம்பா. அப்படின்னா என்ன, நல்லா அக்கறையோடு ஒரு வேலையை செய்கிறது, லாஸ்ட்டாக ஏதாவது ஒரு குட்டிகளாட்டா பண்ணி கெட்ட பெயரை வாங்கி, அதுதான் இந்த குறளுக்கு பொருத்தம். எனவே நண்பர்களே, அடுத்தவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது இனிமையான சொற்களால் பேசுவோம், இன்பத்தோடு பேசுவோம். அப்படி பேசுகின்ற பொழுது நம்முடைய மதிப்பு நமக்கே உயரும் என்று கூறி, நாளை மீண்டும் மற்றொரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.